ஆக்டர் தனுஷ் இவர் எப்படின்னா இவருடைய டைரக்ஷன்லயும் சரி, அடுத்த டைரக்டருடைய டைரக்ஷன்லயும் சரி, வருஷத்துக்கு ஒரு 3 படம் தொடர்ந்து குடுத்துறாப்புல. போன வருஷம் 3 படம் குடுத்தாரு. ஆனா, அந்த 3 படத்துல 2 படம் நல்லா போச்சு. 1 படம் பெருசா போல. அதுல குறிப்பா விமர்சனமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு படம் மட்டும் தான் நல்லா போயிருக்கு. மீதி 2 படமும் தோல்வி பெற்ற படம் தான். இந்த வருஷமும் அவருடைய லைனப் ரொம்ப பெருசா இருக்கு. எத்தனை படத்த ரிலீஸ் பண்ண போறாருன்னு தெரியல. அதுல குறிப்பா ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல காத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னா, ஒரு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் தொழில் படத்துடைய டைரக்டர் கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம வேல்ஸ் அவங்க தான் அந்த படத்த ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, டைரக்டருடைய அந்த போர் தொழில் திரைப்படம் தமிழ் சினிமால ஒரு பிரளயத்தையே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ, அவருடைய டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் இப்போ ஒரு படம் பண்ண போறாரு. இதுவும் ஒரு அந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஐ மீன் சைக்கோபேத் திரைப்படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா அந்த அளவுக்குலாம் இருக்காது. இது வந்து ஒரு வேற விதமான ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இதுவும் நல்லா தான் வந்திருக்காமா. டெஃபினட்டா இந்த திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே இந்த படத்துடைய படப்பிடிப்பு எல்லாமே முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. மார்ச் இல்லைனாக்கா ஏப்ரல் மாதம் நம்ம இந்த படத்தை சம்மருக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போதைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த D54 படத்தை பத்தி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போகியை முன்னிட்டு இந்த படத்துடைய அபிஷியல் டீசர் ஆர் கிளிம்ஸ் வரப்போது இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. அதில் குறிப்பா அது வந்து டைட்டில் கிளிம்ஸ் தான். ஸோ டைட்டில் கிளிம்ஸே ரொம்ப பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காரசாமி அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் தனுஷ் ஃபேன்ஸுங்களுக்கு இன்னைக்கு நாளை 2 நாள் ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.